ஒரு அழகான ஊரில் அமுதன் என்ற மளிகை கடைக்காரர் இருந்தார். அவர் மிகவும் நேர்மையானவர். யாரிடமும் ஒரு பைசா கூட அதிக லாபம் வைக்க மாட்டார். ஏழைகளுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்து வந்தார். அதே ஊரில் சக்திவேல் என்பவரும் மளிகை கடை நடத்தி வந்தார். அமுதனின் நேர்மையால் ஊர் மக்கள் அனைவரும் அவரிடமே சென்றனர். இதனால் பொறாமை கொண்ட சக்திவேல் அமுதனை வீழ்த்த ஒரு சூழ்ச்சி செய்தார். ஒரு நாள் நள்ளிரவில் சக்திவேல் திருட்டுத்தனமாக அமுதனின் தானிய கிடங்கிற்குள் புகுந்தார். அங்கே ஒரு மூட்டையின் அடியில் அரண்மனையில் இருந்து திருடப்பட்டதாக கருதப்படும் விலை உயர்ந்த வைர மோதிரம் ஒன்றை பதுக்கி வைத்தார். மறுநாள் காலையிலேயே அமுதன் அரண்மனை பொருட்களை திருடிவிட்டார் என்று அதிகாரிகளிடம் வதந்தியை பரப்பினார். அதிகாரிகள் வந்து சோதனையிட்ட போது சக்திவேல் சொன்ன இடத்திலேயே மோதிரம் கிடைத்தது. அமுதன் திகைத்து போனார். இறைவா, நான் அறியாத இந்த மோதிரம் இங்கே எப்படி வந்தது என்று மனமுருகி வேண்டினான். ஊர் மக்கள் அனைவரும் அமுதனை சந்தேகத்தோடு பார்த்தனர். அந்த சமயம் ஊருக்கு ஒரு ஞானி வந்தார். அவர் அமுதனின் கண்களில் இருந்த உண்மையையும் சக்திவேலின் முகத்தில் இருந்த பதற்றத்தையும் கவனித்தார். அதிகாரிகளிடம், இந்த திருடனை நான் ஒரு நிமிடத்தில் கண்டுபிடித்து தருகிறேன் என்று கூறி ஒரு சிறிய தட்டில் வெள்ளை நிற பொடியை எடுத்து வந்தார். அனைவர் முன்னிலையிலும் ஞானி பேசினார். இந்த வைரம் வைக்கப்பட்டிருந்த இடத்தை சுற்றி இப்போது நான் இந்த நீல மூலிகை பொடியை தூவுகிறேன். இந்த பொடிக்கு ஒரு சக்தி உண்டு. இதை தொட்டவர்கள் யாராக இருந்தாலும் அடுத்த அரை மணி நேரத்தில் அவர்கள் கைகள் நீல நிறமாக மாறிவிடும். அமுதன் திருடி வைத்திருந்தால் அவர் கைகள் மாறும், அல்லது வேறு யாராவது அந்த பொருளை வைத்திருந்தால் அவர்கள் கைகளும் மாறும். எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த பொருட்கள் இருந்த இடத்தை சுற்றி ஞானி அந்த பொடியை தூவினான். உண்மையில் ஞானி தூவியது சாதாரண கோலப்பொடிதான். கைகள் நீளமாக மாறாது. ஆனால் சக்திவேல் அதை அறியவில்லை. ஐயோ, நான் தானே மோதிரத்தை அங்கு வைத்தேன், என் கை நீளமாக மாறிவிடுமோ? இப்போது எல்லோருடைய முன்னிலையிலும் நம் கைகள் நீளமாக மாறிவிட்டால் நம் மானம் போய்விடுமே என்று பயந்தார். அரை மணி நேரம் கழித்து ஞானி அனைவரையும் கைகளை காட்டச் சொன்னார். அமுதன் பயமில்லாமல் கைகளை நீட்டினார். அவர் கைகள் இயல்பாக இருந்தன. ஆனால் சக்திவேல் தன் கைகளை தன் வேட்டிக்குள் மறைத்துக் கொண்டு யாருக்கும் தெரியாமல் கைகளை தேய்த்து துடைத்துக் கொண்டிருந்தார். ஞானி சிரித்துக் கொண்டே சொன்னார், யார் கைகளும் நீளமாக மாறாது, ஏனென்றால் இது சாதாரண பொடி. ஆனால் யார் கைகளை மறைக்கிறார்களோ அவர்தான் திருடன். தப்பு செய்யாத அமுதன் பயமில்லாமல் இருக்கிறார். தப்பு செய்தவர் பயத்தில் கைகளை துடைக்கிறார். சக்திவேல் நடுங்கியபடி உண்மையை ஒப்புக்கொண்டார். ஊர் மக்கள் அமுதனின் நேர்மையை புரிந்து கொண்டனர். சூழ்ச்சி செய்தவர்கள் தாங்கள் தோண்டிய குழியில் தாங்களே விழுந்தார்கள். இறைவன் அந்த ஞானியின் ரூபத்தில் வந்து அமுதனை காப்பாற்றினார். நீதி, தர்மம் செய்பவர்களை சோதனைகள் சூழ்ந்தாலும் இறுதியில் உண்மையே வெல்லும். சூழ்ச்சி செய்பவர்களின் பயமே அவர்களுக்கு யமனாக மாறும்.